வீக்ஸுக்கு முன்னாடி வந்துட்டு சண்டே ஈவினிங் கால் பண்ணி அப்பா படுத்த படுக்கையா இருக்காங்க, கையும் காலும் வரலன்னு சொல்லி உங்ககிட்ட ப்ரே பண்ணியிருந்தேன் இல்லைங்கய்யா. ஆமா. நீங்க ப்ரே பண்ணதுக்கு அப்புறம்ங்கய்யா அப்பா இப்ப நல்லா இருக்காங்கய்யா. Praise God, praise God, glory to Jesus. ஹாஸ்பிட்டல் போனோங்கய்யா. அப்போ ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் நடக்க முடியாம இருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டோக் இருக்கும், நீங்க தலையை வந்து ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி. அப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சிடி ஸ்கேன் எடுக்கலான்ட்டு போயிருந்தப்பங்கய்யா, ஏற்கனவே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால கொஞ்சம் பயம் இருந்துச்சுங்கய்யா. சரி சரி. அப்போ நீங்க சொன்ன அந்த வார்த்தைகளையும் சொல்லி நான் ப்ரே பண்ணிட்டு ரிசல்ட்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது, சத்து குறைபாடா தான் இருக்கணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிருந்தேங்கய்யா. அதே மாதிரி ரிசல்ட் வந்ததே அவங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப்ஸ் மட்டும் போட்டாங்கய்யா. ஒரு 2 டேஸ்லயே அப்பா வந்து திரும்ப ஜாபுக்கு போயிட்டாங்க. Amen. Glory to Jesus. Praise God. Praise God. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சந்திக்க போகிற பரிசுத்தவானின் பெயர் யோபு. யோபு என்ற வார்த்தைக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் சகிக்கிறவர் என்பது அர்த்தம். யோபுவின் புத்தகத்தின் முதல் வசனத்திலேயே கர்த்தர் யோபுவை குறித்து அருமையான சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். எவ்வளவு அருமையான சாட்சி பாருங்கள் பிரியமானவர்களே. ஒரு மனிதனுக்கு நல்ல மனசாட்சி இருக்க வேண்டும். அவனுடைய குடும்பத்தார் அவனை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். சபையாரும் விசுவாசிகளும் போதகரும் ஊழியர்களும் சாட்சி கொடுக்க வேண்டும். சாட்சியுள்ள வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமானது பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சாட்சியுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, யோபுவினுடைய உத்தமத்தை சோதிக்கும்படி சவால் விட்ட சாத்தான் கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்டான். சாத்தான் எப்பொழுதுமே சோதனைகளை கொண்டு வந்து கீழே தள்ளி உள்ளத்தை காயப்படுத்தி தேவ அன்பை விட்டு பிரிக்கவே அவன் முயற்சிக்கிறான். ஆனால் கர்த்தரோ சோதனை நேரங்களில் உங்களை உத்தமன் என்று நிரூபித்து இன்னும் மேன்மையான உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் தர விரும்புகிறார். பலத்த சோதனைகள் யோபுவுக்கு வந்தன. பக்தனாகிய யோபுவை போல உபத்திரவமாகிய குகையிலே உடமிடப்பட்ட பரிசுத்தவான் வேறு ஒருவரும் இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, வீடு இடிந்து விழுந்து தன்னுடைய 10 பிள்ளைகளையும் ஒரே நாளில் இழந்தார். ஆஸ்தி அனைத்தையும் இழந்தார். எல்லா மிருக ஜீவன்களையும் இழந்தார். சரீரத்தில் வேதனை உண்டாக்குகிற புண்கள் அவருடைய சரீரத்தில் உருவாகின பாருங்கள். அவர் மனைவியும் கூட, நீர் உயிர் வாழ்ந்து என்ன பயன்? இந்த தேவனை தூஷித்து நீர் ஜீவனை விடும் என்று சொன்னார். சோதனையின் நடுவிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பிரியமானவர்களே, யோபின் புத்தகத்தை வாசிக்கும் போது நீதிமான்களுக்கு ஏன் துன்பமும் துயரமும் வருகின்றன, துன்மார்க்கர் ஏன் வாழ்ந்து செழித்திருக்கிறார்கள் என்ற கேள்விகள் அடிக்கடி உள்ளத்தில் எழக்கூடும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று 34ஆம் சங்கீதம் 19 வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த பதில்தான் தேவன் நமக்கு தருகிறாரா? பிரியமானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள். யோபுவுக்கு சோதனையின் மேல் சோதனை வந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் யோபு பொறுமையை காத்துக் கொண்டார். அந்த சோதனையின் காலத்தில் பிறகு கர்த்தர் யோபுவை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். யோபின் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும்
இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்தார். பிரியமானவர்களே, யாக்கோபு 1:12 சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நிச்சயமாகவே இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்கள் உபத்திரவங்களில் பொறுமையாயிருங்கள். உங்களுக்கு வரும் சோதனைகளில் நீங்கள் பொறுமையாயிருங்கள். கர்த்தருக்காக காத்திருங்கள். அவர் சமூகத்தில் அமர்ந்திருங்கள். அவர் மேல நம்பிக்கையாய் நில்லுங்கள். நீங்கள் முறுமுறுக்காதிருங்கள். பிரியமானவர்களே, முறுமுறுக்காதிருங்கள். எங்கே என் இயேசு என்னை கைவிட்டு விட்டாரோ, அவர் ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கொடுத்தார், ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டங்கள் என்று சொல்லி நாம் தேவனை பார்த்து முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் என கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீதிமான் என்று தேவன் உங்களை அங்கீகரிக்கிற பொழுது இந்த நீதிமானுக்கு துன்பங்கள் வருகின்றன. தேவன் கொடுப்பதில்லை, பிசாசானவன் கொடுக்க முயற்சிக்கிறான். இதுதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு வரும் சோதனை. பிரியமானவர்களே, இந்த சோதனையை நாம் சகிக்கிற பொழுது நிச்சயமாகவே மிகப்பெரிய வெற்றியை நாம் காண்போம். இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். எதையெல்லாம் இழந்தீர்களோ, எதையெல்லாம் நான் இழந்து போயிட்டேன் என்று சொல்லி நீங்கள் புலம்புவீர்களோ, அங்கலாய்ப்பீர்களோ, பிரியமானவர்களே, அவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் உங்களுக்கு இரட்டத்தனையாய் கொடுப்பது நிச்சயம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய முக்கியமான காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை இழந்திருக்கலாம், குடும்பத்தை இழந்திருக்கலாம், உற்றார் உறவினை இழந்திருக்கலாம், சொத்தை இழந்திருக்கலாம், ஆஸ்திகளை இழந்திருக்கலாம், அந்தஸ்துகளை இழந்திருக்கலாம். பிரியமானவர்களே, பொறுமையாய் காத்திருங்கள். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் என் தேவன் இரட்சத்தனையாக அவர் கொடுப்பது நிச்சயம் என்பதுதான் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு அது நற்செய்தியாக இருக்கிறது. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமும் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, எப்பொழுதும் எங்கள் ஜெபங்களை அங்கீகரிக்கிறவரே, எங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறவரே, உன்னதமான தெய்வமே, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, உம்மை போல் ஒரு கண்மலையும் இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். இதை காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதுதான் என் இயேசுவுக்கு பிரியம். என் இயேசு நீர் அதற்காகத்தான் இந்த பூமிக்கு நீர் இறங்கினீரப்பா. ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கும்படி நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். போராட்டங்களை சகிக்கும்படி நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அமராஜா, சிலுவையிலே உம்மை அவமானப்படுத்தின பொழுது நீர் பிரசங்கிக்கிற இடத்துல, நீர் போகிற இடத்துல அற்புத அடையாளங்கள் செய்தாலும் அந்த இடத்திலையும் அநேக ஜனங்கள் எழும்பி உம்மை தூஷித்தார்கள். உம்மை விசுவாசிக்கவில்லை, அற்பமாய் எண்ணினார்கள். உம்மை கொலை செய்யும்படிக்கு அவர்கள் தந்திரங்களை போட்டார்களே. எசப்பா, உம்மை காண்கிற பொழுதும் நாங்கள் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. நீதிமானுக்கு துன்பங்கள் வரும், ஆனாலும் என் தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் கூட நிற்கிறீர், நின்று அவர்களை நீர் விடுதலையாக்குகிறீர். உன்னதமான தெய்வமே, இந்த காலை வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது சுவாமி இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில போராட்டத்தில இருப்பார்கள் என்று சொன்னால் என் இயேசு நீர் வாக்கு பண்ணுகிறீர், நீர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை நீர் கொடுப்பது நிச்சயம். ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. உம்முடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையா இருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தணும் அப்பா. சோதனையை சகிக்கத்தக்கதான பலனை என் இயேசு நீர் தரணும் சுவாமி. அமராஜா இயேசப்பா, இந்த சோதனை நாட்கள் முடியும் வரைக்கும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை, பலனை என் தேவ ஆவியானவர் நீர் கொடுப்பீர். நிச்சயமாகவே பிசாசுகள் வெட்கப்பட்டு போகிறாச்சா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஜெயக்கொடி ஏற்றுவீர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அளவு ஒரு காலம் உண்டு என்று சொன்னால் ஆனந்த களிப்பாய் இருக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு என்று சொன்னார், நடனமாட ஒரு காலம் உண்டு. காலம் என் கிறிஸ்து இயேசுவின் கைகளில் இருக்கிறது. நேரம் என் கிறிஸ்து இயேசுவின் கைகளில் இருக்கிறது. காலத்தையும் நேரத்தையும் மாற்றுகிற என் இயேசு இந்த காலை வேளையில என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அப்பா, பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை நீர் மாற்றுவது நிச்சயம். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது நான் ஜெபிக்கிற இந்த நேரத்துல தானே இயேசுவின் நாமத்துல சோதனைக்காரன், அதாவது பொல்லாத பிசாசுகள் ராஜாவுடைய பிள்ளைகளை நெருக்கும் என்று சொன்னார்.
இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இந்த காலை வேளையில ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா, விடுதலை உண்டாகட்டும். பிள்ளைகளை விட்டு இருள் நீங்கட்டும், போராட்டங்கள் நீங்கட்டும், தரித்திரங்கள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் சாப கட்டுகள் விலகட்டும், வியாதியின் கூறுகள் முறிக்கப்பட்டு போகட்டும், பலவீனர்கள் பலவான்களாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் எஸ்டடி எல்லாவற்றிற்கும் ஒரு நேரத்தை கொடுக்கிறீரப்பா. இம்மட்டும் வா, இதை மிஞ்சி வராது என்று சொல்லி எங்கள் வேதனையை நீக்குகிறவர், தடுத்து நிறுத்துகிறவர். அல்லேலூயா. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறவர். அல்லேலூயா. தேடி வந்து அற்புதங்களை செய்த இயேசு அப்பா நீங்க, தேடி வந்து அற்புதங்களை செய்ய நல்ல தகப்பன் அப்பா நீங்க, எங்களை தேடி வந்து எங்களை கட்டி அணைத்த நல்ல ஒரு தாயுள்ளம் கொண்டவரப்பா நீங்க. அல்லேலூயா. எங்களை தேடி வந்து எங்கள் அருகில் நின்று நான் இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல ஒரு சகோதரன் அப்பா நீங்க. உம்மை போல் ஒரு தகப்பன் இல்லை, ஒரு தாயும் இல்லை, உம்மை போல் ஒரு சிநேகிதனும் இல்லை, மணவாளனும் இல்லை. நீரே எங்கள் நல்ல மெய்ப்பராக இருக்கிறீர். அல்லேலூயா. இந்த வேளையில் அப்பா சுவாமி, இதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தில் ஒரு புது பலன், புது நம்பிக்கை உண்டாகட்டும். எனக்குள் இருக்கிற என் இயேசு மிகப்பெரியவன். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. தன் சொந்த குமாரனையே அவர் கொடுப்பார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சொந்த குமாரனையே, மடியில் இருந்த சொந்த குமாரனையே கொடுத்த நம்முடைய பரமபிதா அல்லேலூயா. அவர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறாராம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் அதை புரிந்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் என்னோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும், உங்கள் போராட்டங்களை என் இயேசு தீர்ப்பார், சூழ்நிலைகள் மாறும். இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் விலகும், எந்த ஒரு பொல்லாப்பும் இனி உங்களை நெருங்க முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாடு, பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். வாதை ஒருபோதும் உன் கூடாரத்தை அணுக முடியாது. கிறிஸ்து இயேசுவின் அல்லேலூயா வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அல்லேலூயா. மகிமையின் ராஜா, நீர் அற்புதத்தை செய்வீராக. இந்த காலை வேளையில ஜெபத்தை கேட்கிற பொழுதே அல்லேலூயா, என் மகிமையின் ராஜா நீர் உட்பிரவேசிக்கிறீர். வேதம் சொல்லுகிறதே, யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலி. இந்த காலை வேளையில் என் ஆண்டவராக இயேசு ராஜாவுடைய பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீர், நீர் வழக்காடுவீர், நீர் நீதி செய்வீர், நியாயம் விசாரிப்பீர். இப்பொழுதும் அப்பா நான் ஜெபிக்கிற இந்த வேளையில் தான் பில்லி சூனி ஆவிகள் எல்லாம் விலகட்டும், சாப கட்டுகள் எல்லாம் விலகட்டும், தரித்திரத்தின் ஆவிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால் எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் தந்திர மந்திரங்களும் மாந்திரிகளும் பில்லி சூனியங்களும் எல்லாம் இந்த காலை வேளையில எல்லாம் செயலற்று போகட்டும் அப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே முடவன் எழுந்து நடக்கட்டும், செவிடன் கேட்கட்டும், ஊமையன் பேசட்டும் அப்பா. அல்லேலூயா. பிளட் பிரஷர் நார்மல் ஆகட்டும், கேன்சர் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாக ஹீல் ஆகட்டும் அப்பா. ரத்தத்துல காணக்கூடிய வியாதிகள் எல்லாம் சுகமாகட்டும், கிட்னி சீராக செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. டயபெட்டிஸ் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாக சுகமாகட்டும் அப்பா. பிரெயின் டியூமர் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே சுகமாகட்டும் சுவாமி. கை கால்களில் காணக்கூடிய வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைந்து போக கடவுள். இந்த காலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருவரும் விசேஷித்த விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டது நல்லது என்று சொல்லத்தக்கதாக என் தேவன் இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நீர் செய்வீரப்பா. சூழ்நிலைகளை நீர் மாற்றுவீர் சுவாமி. அது மாத்திரமல்ல, இந்த ஜெபத்தை அப்பா அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுகிற பொழுது கூட அல்லேலூயா, அதை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதத்தை செய்வீரப்பா. அதிசயங்களை காணப்படக்கூடிய எங்கள் தேவனாம் கர்த்தர் இன்றும் நீர் உயிரோடு இருக்கிறீர். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆக நாங்கள் பயப்படும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் அளவில்லாத தம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.